அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மடித்தொழிகள். புலம்பும் மனிதர்கள். விரக்தியால் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் புலம்பி தள்ளும் மனிதர்கள். இந்த புலம்பலுக்கு தீர்வே இல்லையா? புலம்பலை கட்டுப்படுத்த முடியாதா? புலம்பலுக்கு அணை கட்ட முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புலம்பும் மனிதர்கள் இஸ்லாத்திலே தீர்வு உண்டு என்ற அந்த தொடரில் தொடர்ச்சியாக பல செய்திகளை குரானிய பார்வையோடு குரானின் குரலாக பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். புலம்பும் மனிதர்கள் தங்கள் புலம்பலை எந்த காலத்திலும் சக மனிதர்களிடத்திலே புலம்பவே வேண்டாம். மனிதர்கள் பலகீனமானவர்கள். நாம் யாரிடத்தில் புலம்புகிறோமோ அவர்களை விட பல மடங்கு இல்லை, அதற்கு ஒரு நிகரே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரப்பிடத்திலே நம்மளுடைய புலம்பலை கொட்டி தீர்க்குகின்ற பொழுது நம்முடைய காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். சக மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் புலம்புகின்ற பொழுது உங்களை தோள் தட்டி உங்களை ஆறுதல் படுத்த முடியும். சில நேரங்களிலே சில யோசனைகள் சொல்லலாம், சில வழிமுறைகளை சொல்லலாம், சில பொருளாதார சிக்கலை அவர்களால் முடிந்ததை தீர்த்து வைக்கலாம். இதை தவிர நம் மனக்குமுறல்களை முழுமையாக ஆற்றுகின்ற அந்த ஆற்றல் ரப்பிடத்திலே மட்டுமே இருக்கிறது. இந்த நேரத்தில் அல் குர்ஆனினுடைய ஒரு அற்புதமான வரிகள், பல வரிகள் இருக்கிறது. புலம்பும் மனிதர்களுக்கு அல் குர்ஆன் கூறக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை ஒரு சிறிய வாக்கியம்தான். இதை நீங்கள் மனனம் செய்துவிட்டு இதை பொருளுணர்ந்து நீங்கள் ரப்பிடத்திலே இதை நீங்கள் கோரிக்கையாக வைக்கின்ற பொழுது உங்கள் புலம்பல்கள் காணாமல் போகும். கதிரவன் கண்ட பனித்துகள்கள் எப்படி காணாமல் போய்விடுகிறதோ அதே போல நம் இன்னல்களும் துயரங்களும் சிரமங்களும் நிச்சயமாக கதிரவன் கண்ட பனித்துகள்களை போல காணாமல் போய்விடும், கரைந்து போய்விடும். அந்த சொல்லை கவனியுங்கள். வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். என் காரியத்தை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன். இவ்வளவுதான் குர்ஆனினுடைய சொற்கள். ஒரு பவர்ஃபுல்லான சொல் இது. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். ரப்பிடத்திலே நம் புலம்பலை கொட்டி தீர்ப்போம். அல்லாஹ் நமக்கு ஆறுதல் அளிப்பதிலே சிறந்தவன், போதுமானவன். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.